இன்னைக்கு மார்னிங்கே பக்கத்து வீட்டில் இருக்க அக்கா வந்து நிறைய கருவேப்பிலை கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ எண்ணத்தை வச்சு என்னடா பண்ணுறதுன்னு ரொம்ப நேரம் யோசித்தேன். லஞ்ச் வேலையும் ஆல்ரெடி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம், அந்த எனர்ஜியில் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜூஸ் தாங்க போட ஸ்டார்ட் பண்ணேன். ஜூஸ் போடும்போது நான் லெமன் தோலையே போட்டேன். ஏன்னா லெமன் சாறு சுத்தமாக இல்லை, தோல் தான் ஹெல்த்திம்பாங்க. நான் அப்படியே போட்டு எல்லா சாமியும் கும்பிட்டு ஜூஸ் ஒரு டம்ளர் அடிச்சுட்டு அப்புறம் பார்த்தா கறிவேப்பிலை அப்படியே இருக்குது. என்னடா இது நமக்கு வந்த சோதனைன்னு சொல்லிட்டு சட்னி அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. எனக்கு இந்த சட்னி ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இதில் நான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ணி விட்டேன். சட்னிக்கு எல்லாம் வறுத்து எடுத்து அடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தா கசப்பு தான் இருக்குது, சுத்தமாக காரமே இல்லை. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது வரமிளகா போடலன்னு. அப்புறம் 1/4 வரமிளகாயை தனியாக வறுத்து இது கூட சேர்த்து ஒரு வழியாக சட்னி அரைச்சிட்டேங்க. இன்றைக்கி லஞ்ச் ரொம்ப நல்ல முறையாக சாப்பிட்டாச்சு. எல்லாருக்கும் நான் ஒரு டிப் சொல்கிறேன் கேளுங்க. என்ன செஞ்சாலும் மிளகா போட மறந்துடாதீங்க. டேஸ்ட் பண்ணும்போது அவ்வளோ கேவலமாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல்